தண்ணியில போற எந்த ஒரு பயணமா இருந்தாலுமே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அது ஒரு சின்ன போட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய போட் ஹவுஸா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப ரொம்ப பெரிய க்ரூஸ் ஷிப்பா இருந்தா கூட சரி. நெனச்சு பாருங்களேன், நம்ம ரூம்ல இருந்து வெளிய வந்து பார்த்தா, நம்ம ஒரு கடலுக்கு நடுவுல இருக்கோம்னா, அது எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கா இருக்கும் இல்லையா? க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிறது சொல்லப்போனா சென்னையில வந்து இந்த கார்டியலா க்ரூஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நெறைய பேருக்கு இன்னும் நெறைய பரிச்சயமா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் நெறைய பேருக்கு இந்த க்ரூஸ்ல போகணுங்கிற ஆசை கூட இப்ப ரொம்பவே அதிகமா வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு க்ரூஸ் ஷிப்க்குள்ள என்ன மாதிரியான ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கும்? அதுல என்ன மாதிரியான ரூம்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த வீடியோ. வெல்கம் டு GT ஹாலிடேஸ். ஒரு க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அதுவே ஒரு கடலுக்கு நடுவுல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. அண்ட் ஒரு க்ரூஸ் ஷிப்ல 5000 பேர் வரைக்கும் கூட இருப்பாங்க. பட் நீங்க உள்ள போகும்போது 5000 பேர் நடுவுல இருக்கிற மாதிரி ரொம்ப கிரவுடடாலாம் இருக்காது. ரொம்பவே லீஷரா நீங்க என்ஜாய் பண்ணலாம். சில க்ரூஸ் ஷிப்ல நீங்க புக் பண்றத பொறுத்து 2500 ல இருந்து 3000 பேசஞ்சர்ஸ் மட்டும் கூட இருப்பாங்க. க்ரூஸ்ல என்ன மாதிரியான விஷயங்களா இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படிங்கறத பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹோட்டல் போறோம்னா அந்த ஹோட்டல்ல என்ன மாதிரியான ஒரு ரூம்ஸ் இருக்குமோ அதே மாதிரி பாஷான சூப்பரான ரூம்ஸ் தான் அந்த க்ரூஸ்ல உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சொல்ல போனா அந்த ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு டைம் டேபிளே போட்டு கொடுத்துருவாங்க. டான்ஸ் கிளாஸ், யோகா கிளாஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். கிட்ஸுக்குன்னு தனியா பிளே ஏரியா இருக்கும், கிட்ஸுக்குன்னு தனியா கிளப்ஸ் இருக்கும், அங்க நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அண்ட் பெரியவங்க விளையாடுறதுக்கும் நிறைய கேம்ஸ் வச்சிருக்கிறது, தியேட்டர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் அங்க இருக்கும். ஒரு க்ரூஸ்ல என்னால இன்க்ளூட் ஆகி இருக்காது அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். நீங்க வந்து ஆல் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அதுல வந்துடும். பட் அந்த பேக்கேஜ்ல நீங்க போல அப்படின்னா சில விஷயங்களுக்கு மட்டும் நீங்களே பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிங்கோ கேம்ஸ், ஸ்பா ட்ரீட்மெண்ட்ஸ், இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி டைனிங் பண்ணணும் டாப் ரெஸ்டாரண்ட்ஸில் அப்படின்னா அதுக்கு, அண்ட் தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு, கால்ஃப் சிமுலேட்டர், ஃபார்முலா 1 கார் சிமுலேட்டர், சைல்ட் கேருக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க அதுக்கு, அண்ட் உங்களை மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு. இப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஷிப்பில் போயிடும் நான் ஷிப்குள்ளேயே தான் இருக்கணுமா, எக்ஸ்கர்ஷன்லாம் போக முடியாது அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக போகலாம். உங்கள் ஷிப் எங்கே ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல லோக்கலான எல்லா ஸ்பாட்ஸையும் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் சப்போஸ் ஜிடியில் புக் பண்ணி நீங்கள் க்ரூஸ் போகிறீங்க அப்படின்னா அவங்க கிட்டே அந்த லேண்ட் பேக்கேஜஸும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்துடலாம். நீங்கள் வர வரைக்கும் அந்த க்ரூஸ் உங்களுக்காகவே வெயிட் பண்ணும். க்ரூஸில் போகும்போது ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் கிளாஸ்ல சூப்பரான ஒரு டைனிங் உங்களுக்காகவே கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இப்படி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஈவினிங் டைம்ல டீ, ஸ்நாக்ஸ், ஈவன் மிட் நைட்ல கூட ஃபீஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாவே இருக்கும். க்ரூஸ்ல கிட்டத்தட்ட 20 ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் மேல இருக்கும். அண்ட் ஈவன் பார்ஸ் கூட அங்க அவைலபிளா இருக்கும். அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு எம்ப்ளாயி அப்படின்ற விகிதத்தில் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எவ்வளோ பேர் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்தாலுமே கூட உங்களை தனியா கவனிக்கிறதுக்குன்னு எம்ப்ளாயிஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. க்ரூஸ்ல என்ன மாதிரியான ரூம் டைப்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கறத நான் பிரைஸ் வைஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான ஒரு ரூம். இந்த ரூம்ல வந்து உங்களுக்கு ஜன்னல்லாம் பெருசா இருக்காது, பட் வென்டிலேஷன் கண்டிப்பா இருக்கும். இங்க வந்து சப்போஸ் நீங்க எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூமே வந்து நல்ல டார்க்கா இருக்கும். உங்களுக்கு தூங்குறதுல கூட எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ரூமா இருக்கும். இதுவே வந்து நல்ல பாஷா தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விண்டோ வச்ச ரூமா இருக்கும். இந்த விண்டோ வழியா நீங்க ஓஷன் வந்து பாத்துக்கலாம். பட் இந்த விண்டோ வந்து நீங்க ஓபன் பண்ண முடியாது, ஃபுல் க்ளோஸ்டான ஒரு ரூமா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன ரெகுலர் ரூம் விட இந்த ரூம் வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கு அடுத்த டைப் ஆஃப் ரூம் வந்து பால்கனி வச்ச ரூம். அதுல உங்களுக்கு பால்கனியும் இருக்கும். அந்த பால்கனியில நீங்க உட்காந்துட்டு ஓஷன் வியூல அழகா நீங்க வேடிக்கை பார்த்துட்டே வர மாதிரி அமைஞ்சிருக்கும். அண்ட் இது வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியரா இருக்கும். க்ரூஸ்ல போனா சீ சிக்னஸ்லாம் வரும்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சீ சிக்னஸ் அப்படிங்கிறது ஃபெரியில போறவங்களுக்கு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபெரி வந்து சைஸ்ல ரொம்ப சின்னது. ஸோ அதுல ஷேக்கும் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனால சீ சிக்னஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி க்ரூஸ் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வீடே ஃப்ளோட் ஆயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். இங்க சீ சிக்னஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. க்ரூஸ் அப்படிங்கிறது கப்பிள்ஸ்க்கு ஏற்றதா இருக்குமா, நிறைய பெரியவங்க தானே வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ரூஸ்ல வந்து ஃபேமிலி க்ரூஸும் இருக்கு, கப்பிள் க்ரூஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான க்ரூஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். க்ரூஸ்ல நீங்க கிட்ஸை கூட்டிட்டு வரீங்கன்னா அவங்களுக்குமே சூப்பரான விஷயங்கள் அமைச்சு கொடுப்பாங்க. 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்க எல்லா கிட்ஸுக்குமே தனியா கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்னு நிறைய விஷயங்கள் அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நம்ம GT ஹாலிடேஸ் யூடியூப் சேனல்ல வந்துட்டே இருக்க போது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.